ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஹெல்த்தியும் கூட. அது கூட 2 டீஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 டீஸ்பூன் சிவப்பு அரிசி கூட எடுத்துக்கலாம். அந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தையும் நல்லா வறுத்துக்கணும். உளுந்து நல்லா வறுக்கும் போதே வாசனை வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அதில் மாற்றிட்டு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் செய்கிற குவான்டிட்டி 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம். விஸ்க்கு இல்லைன்னா கை எதையாவது யூஸ் பண்ணி கரைச்சி விட்ருங்க. லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் ஆலில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 5 to 6 minutes கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரிசி உளுந்தெல்லாம் நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது சீக்கிரம் குக் ஆகிடும். கொதிக்கும் போது பொங்கி வரும். அப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு திக்காக ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பாயில் பண்ண விடுங்க. ஆறுனதும் ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்சம் திக்காக ஆகிடும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே தான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ தான் ஆறுனதும் கொஞ்சம் திக்காக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு உப்பு போட்டு இல்லைன்னா கருப்பட்டி, வெல்லம், சுகர் எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி குடிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி அப்போவே ஆஃப் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.